காரணங்கள்னால ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நிறைய நிறைய நீ நினைக்கிற அளவுக்கு என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து அதுதான். இது வந்து என்னோட முதல் படம். ஸோ இது செம்மையாக வரணும். ஒரு ஃபஸ்ட்டு படம்ன்றது ஒரு பெரிய விஷயம். அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் என்னால் ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் கூடிய சீக்கிரம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. விக்னேஷ் கார்த்திக் தான் தன்னுடைய லைஃப்பை ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றினதா ஷிவானி சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்ட சாரி தேங்க்ஸ் சொல்லும்போது இவங்க ரொம்ப இமோஷ்னலாக பேசியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். தேங்க்ஸ் வந்து விக்னேஷ்க்கு மட்டும் இல்லை, விக்னேஷ் அப்பா அம்மா அத்தை மாமாவுக்கும் சொல்லணும். பிகாஸ் எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு எல்லாமே அப்பா தான். இப்போ 5th ஸ்டாண்டர்ட் பொண்ணு எப்படி பார்த்துக்கணும் அது மாதிரி தான் கல்யாணம் வரைக்கும் அவர் தான் எல்லா வேலையுமே அவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து அப்பா மேரேஜ் ஆகி 1 வீக்லேயே இறந்துட்டாங்க. பட் அதுலேருந்து இவ்வளோ சீக்கிரம் நான் ரெக்கவர் ஆகி இவ்வளோ நார்மலாக இப்போ இவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன் காரணம் வந்து விக்னேஷ் அப்பா அம்மா அவங்க மட்டும்தான். நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா அது விக்னேஷ் தான். என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஹி லவ்ஸ் மீ அ லாட். என்னதான் மூவியில் அவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஒர்க் இருந்தாலும் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த கொஞ்சம் டைமும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த டைம்ஸ் வந்து மறக்கவே முடியாத மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அப்பா அம்மாவுக்கு ப்ளஸ் விக்னேஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாரி வந்து சொல்லணுன்னா அப்படின்னா ஒரு சில டைம் அவனுக்கு ஒர்க் நிறையா இருக்கும். பட் ஸ்டில் வந்து நான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் சின்ன சின்ன சண்டை போட்டிருக்கேன் புரிஞ்சிக்காமல். ஸோ அதெல்லாம் வந்து பாவம் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரியல. பட் அது விஷயத்துக்கு நான் சாரி சொல்லிக்குவேன். சாரி விக்னேஷ். ஏன்டா தலையில எண்ணெய் வைக்கல சொல்லும் போதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? இதுதான் விக்னேஷ் கார்த்திகோட படத்தோட டைட்டிலுங்க. இந்த படம் வாய்ப்பு எப்படி இவருக்கு கிடைச்சது, படம் டைரக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, வாங்க அவர்கிட்டயே கேட்கலாம். ஸோ இப்போது டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் இந்த சான்ஸ் வந்து எப்படி கிடச்சதுன்னா, முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போது கரெக்டாக அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சோடனே ஏஆர் ரஹ்மானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட்ஸ்லாம் கேட்டுட்ருக்கிறதா சொன்னாங்க. அப்போது முதல் கனவையோட மியூசிக் டைரக்டர் அவர் பேர் வந்து கவியரசு. அவர் வந்து மேம் இந்த மாதிரி முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, நீங்கள் பாருங்கள், அந்த டீம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிமை காட்டியிருக்காரு. படத்தை பார்த்துட்டு ஓகேப்பா ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ நானும் வந்து ஒரு நாள் போய் அவங்க ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ஒரு 1.5 மணி நேரம் நரேட் பண்ணேன். ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு ஓகே நான் இது வரைக்கும் ஒரு 5 ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன், இன்னொரு 3-4 ஸ்கிரிப்ட் கேட்க வேண்டியிருக்கு, கேட்டு முடிச்சுட்டு நான் ஃபைனலைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், கால் வருது அவங்ககிட்டேருந்து, ஓகேப்பா உங்கள் ஸ்கிரிப்ட் தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா. இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறேன்? சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது போய் இருந்தால் சொல்லிடு. அவள் தான் என்னை ஏமாற்றி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணியிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேல தான், உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ், இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும்
அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.